Day 13 of upgrading my life. இன்னைக்கு NA10ல notes and connection பத்தி பார்க்கலாம். Let's start with the definition. நோட்ஸ்னா ஒர்க் ஃப்ளோ செட் பண்ற இண்டிவிஜுவல் பிளாக்ஸ்னு சொல்லலாம். ஒரு நோட்ஸுக்கும் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நோடுக்கு இமெயில் சென்ட் பண்ற ஒர்க் இருக்கும், இன்னொரு நோடுக்கு ஏபிஐல இருந்து டேட்டா கலெக்ட் பண்ற வேலை இருக்கும், இன்னொரு நோடுக்கு ரிசல்ட்ல இருந்து டேட்டா ஃபில்டர் பண்ற வேலை இருக்கும், அண்ட் சோ ஆன். ஓகே ப்ரோ, நோட்ஸ்னால என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த நோட்ஸ் எல்லாம் ஒன்னா கனெக்ட் பண்ணாதான் அதுக்கு பேர் ஒர்க் ஃப்ளோ. ஓகே, இப்போ என்னென்ன நோட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பிரைமரியா பார்த்தா டோட்டலா 10 நோட்ஸ் இருக்கு. அதுல இன்னைக்கு ஒரு 5 நோட்ஸ் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் செட் நோட். ஒரு டேட்டா ஃபீல்ட கிரியேட் பண்றதுக்கும் மாடிஃபை பண்றதுக்கும் யூஸ் பண்றதுதான் செட் நோட். நெக்ஸ்ட் இஃப் நோட். ஒரு ஒர்க் ஃப்ளோல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன் செக் பண்றதுக்கு இஃப் நோட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஸ்விட்ச் நோட். ஒரு ஒர்க் ஃப்ளோல மல்டிபிள் பிரான்ச்சஸ் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்விட்ச் நோட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் HTTP ரெக்வெஸ்ட் நோட். ஒரு API கால் பண்றதுக்கு, லிங்க்ஸ் இல்ல URL மூலியமா ஹேண்டில் பண்றதுக்கு இந்த நோட் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கோட் நோட். கோட் நோட்னா எந்த லாங்குவேஜ்ல நம்ம கோடிங்க ரெப்ரசென்ட் பண்ண போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானா இல்ல ஜாவாவான செலக்ட் பண்றதுக்கு இந்த கோட் நோட் யூஸ் பண்ணிக்கலாம். ரிமைனிங் 5 நோட்ஸை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதை மிஸ் பண்ணாம பார்க்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.